ஈராக் போருக்கு முன்பு படைகளை குவித்தது போல் மத்திய கிழக்கில் படைகளை குவிக்கும் அமெரிக்க படை. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் சுணக்கம். அடுத்தது என்ன? சில நாட்களுக்கு முன்பு வரை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் குறைந்து வருகிறது என்று உலகம் நம்பியது. ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் இரண்டு நாடுகளும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறுகின்றன என்ற நம்பிக்கையை உருவாக்கின. இருதரப்பும் சந்திப்பு நல்ல முறையில் நடந்ததாக தெரிவித்தன. ஈரான் அதிகாரிகள் சில அடிப்படை கொள்கைகளில் ஒற்றுமை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். அமெரிக்க அதிகாரிகளும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு விஷயம்தான் நினைத்தது, இந்த முறை மோதல் தவிர்க்கப்படலாம் என்று. ஆனால் கடந்த 48 மணி நேரத்தில் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. தற்போது அமெரிக்கா தனது ராணுவ சக்தியை வேகமாக மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு நகர்த்தி வருகிறது. பல்வேறு தகவல்களின்படி அடுத்த சில வாரங்களில் ராணுவ நடவடிக்கை நடக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இது ஒரு சாதாரண எச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. கடந்த சில நாட்களில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள், 2 விமானம் தாங்கி கப்பல் குழுக்கள் மற்றும் நீண்ட தூர நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அந்த பிராந்தியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. மேலும் உலகின் மிக மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கூட அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த அளவிலான ராணுவ குவிப்பு சாதாரணமாக நடப்பதில்லை. 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது நடத்தப்பட்ட படையெடுப்பிற்கு முன்பும் 2021ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை சுற்றி தனது படைகளை குவித்த போதும் இதே மாதிரியான சூழ்நிலைதான் இருந்தது. அந்த இரு நிகழ்வுகளுக்கும் பிறகு போர் நடந்தது என்பதால் இந்த நிலைமை உலகை கவலைப்படுத்துகிறது. இந்த பதற்றத்தின் முக்கிய காரணம் பேச்சுவார்த்தைகள் முன்னேறாமல் போனதுதான். குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டல் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் தனது உள்நாட்டு அணு செறிவூட்டல் திறன்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஏனெனில் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் அணு ஆயுதம் உருவாக்க முடியும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு உள்ளது. ஆனால் ஈரான் அமைதிக்கான அணு ஆற்றல் உற்பத்தி செய்வது தனது உரிமை என்று வாதிடுகிறது. அதே சமயம் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளின் வரம்பை விரிவுபடுத்தி ஈரானின் பிராந்திய ஆயுத ஆதரவு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. இந்த கூடுதல் கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் இந்த நிலைமை மிகவும் சிக்கலானது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தற்போது பலவீனமான நிலையில் உள்ளது என்று கருதுகிறார். பொருளாதார நெருக்கடி, உள்நாட்டு அழுத்தம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு நாடுகளின் பலவீனம் ஆகியவை ஈரானை சமரசத்திற்கு தள்ளும் என்றும் அவர் நம்புகிறார். ஆனால் உண்மையில் இதற்கு எதிர்மாறான விளைவும் இருக்கலாம். ஒரு அரசு பலவீனமாக இருக்கும் போது அது அதிக சலுகைகள் வழங்க முடியாது, ஏனெனில் அது உள்நாட்டு அரசியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால் இருதரப்பும் தங்களது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க தயாராக இல்லை. இது மோதலுக்கான சூழ்நிலையை உருவாக்குகிறது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கை நடந்தால் அது மிகவும் பெரிய அளவில் இருக்கலாம். முதலில் வான்வழி தாக்குதல்கள் மூலம் ஈரானின் அணு தளங்கள், ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் ஏவுகணை மையங்கள் இலக்காக இருக்கலாம். மேலும் அமெரிக்காவின் நீண்டகால இலக்கு ஈரானில் ஆட்சி மாற்றம் என்றும் சிலர் கருதுகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் இதை பற்றிய கருத்துக்களை பலமுறை முன்வைத்துள்ளார். ஆனால் இது மிகவும் ஆபத்தான முடிவு. ஏனெனில் ஒரு அரசு வீழ்ந்த பிறகு அந்த நாட்டில் உள்நாட்டு குழப்பம் அதிகரிக்கலாம். மேலும் கடுமையான தலைவர்கள் அதிகாரத்திற்கு வர வாய்ப்பும் உள்ளது. இந்த மோதல் விரைவில் பிராந்திய அளவிலான போராக மாறும் அபாயமும் உள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதில் நேரடியாக ஈடுபட வாய்ப்புள்ளது. இந்த மோதல் நடந்தால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கில் மட்டும் முடிவடையாது. உலக பொருளாதாரத்துக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படும். எண்ணெய் விலைகள் திடீரென உயரக்கூடும். சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படலாம். பங்கு சந்தைகள் சரிவடையலாம். உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மை பாதிக்கப்படும். அதனால் இது ஒரு பிராந்திய அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல, உலகளாவிய முக்கிய நிகழ்வாக மாறக்கூடிய சூழ்நிலை. மொத்தத்தில் பார்க்கும்போது தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகள், மிகப்பெரிய ராணுவ குவிப்பு மற்றும் கடுமையான அரசியல் நிலைப்பாடுகள் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன. சில வாரங்களுக்கு முன்பை விட அமெரிக்கா ஈரான் மோதல் இப்போது மிகவும் அதிகரித்துள்ளது. அடுத்த சில வாரங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடும். மத்திய கிழக்கு நாடுகளை ஆக்கிரமிக்க இஸ்ரேலுக்கு பைபிள் உரிமை வழங்கியுள்ளது என்ற இஸ்ரேல் தூதுவர் பேச்சை வன்மையாக கண்டித்துள்ள ஏமன் தலைவர், ஏமனில் உள்ள அன்சார் அல்லாஹ் இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி, அமெரிக்க அரசியல் நபர் மைக் ஹக்பி வெளியிட்ட கருத்துக்களை கடுமையாக கண்டித்துள்ளார். ஹக்பி மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் இஸ்ரேலுக்கு பைபிள் அடிப்படையிலான உரிமை உள்ளது என்று கூறியிருந்தார். இந்த கருத்து அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ கொள்கைகளின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது என்று அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடக நபர் டக்கர் கால்சனுடன் நடந்த ஒரு நேர்காணலில் ஹக்பி தனது கருத்தை விளக்கினார். பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி அந்த நிலங்கள் ஆபிரஹாமின் சந்ததியினருக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டவை என்றார். மேலும் பைபிளில் குறிப்பிடப்பட்ட அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அது நல்லது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்துகள் மேற்கு ஆசிய அரசியல் சூழ்நிலையை மேலும் பதற்றமாக்கியுள்ளன. இதற்கு பதிலளித்த ஏமன் தலைவர் மாலிக் அல் ஹவுதி, இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவு வழங்கி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். காசா, மேற்கு கரை மற்றும் லெபனான் போன்ற பகுதிகளில் நடைபெறும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் அமெரிக்கா மறைமுகமாக கூட்டாளியாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக
நடைபெறும் தினசரி தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உண்மையான அரசியல் நோக்கங்களை வெளிப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் ஜெருசலேமில் உள்ள அல்-அக்ஸா மாஸ்க் பகுதியில் நிலைமை மேலும் பதற்றமாக மாறியுள்ளது. அங்கு வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் புனித தலத்திற்கு அணுகுவதில் கூடுதல் தடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் மத மற்றும் அரசியல் மோதல்களை மேலும் தூண்டும் அபாயம் உள்ளதாகவும் அல்-ஹவுத்தி எச்சரித்தார். மேலும் இந்த புனித தலத்தின் தற்போதைய அமைப்பை மாற்றி அதற்கு பதிலாக டெம்பிள் மவுண்ட் என்ற யூத மத வரலாற்று தளத்தை அமைப்பதே இறுதி நோக்கமாக இருக்கலாம் என்ற இஸ்ரேலின் சூழ்ச்சி திட்டத்தையும் அவர் வெளியிட்டார். இது உலக முஸ்லிம் சமூகத்தில் பெரிய எதிர்வினைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகும். ஒரு ஆண்டுக்கு மேலாக கடலில் மிதக்கும் அமெரிக்க போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மனநோயாளிகளாக மாறும் அமெரிக்க கடற்படையினர். அமெரிக்காவின் மிக நவீன மற்றும் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் ஒன்றான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தற்போது உலக அரசியல் பதற்றத்தின் மையமாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் 6 மாத பயணமாக திட்டமிடப்பட்ட இந்த கடற்படை பணிக்காலம் தற்போது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கப்பலில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான கடற்படையினர் உடல் மற்றும் மன ரீதியாக அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். பலர் களைப்பும் மன உற்சாக இழப்பும் காரணமாக தங்களின் கடற்படை வாழ்க்கையை தொடர வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த கப்பல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டது. முதலில் இது மத்திய தரைக்கடல் பகுதியில் வழக்கமான பணிக்காக திட்டமிடப்பட்டது. ஆனால் பின்னர் பென்டகன் அதன் பணியை மாற்றி கரீபியன் பிராந்தியத்திற்கு திருப்பியது. அங்கு நிக்கோலஸ் மதுரோ தலைமையிலான வெனிசுலா அரசாங்கத்தை எதிர்த்து அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் பயணம் நீட்டிக்கப்பட்டு தற்போது ஜிப்ரால்டார் நீரிணையை கடந்து மேற்கு ஆசியாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. அங்கு ஈரானுக்கு எதிரான சாத்தியமான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இது செயல்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நீண்ட பயணம் கடற்படையினரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலர் தங்கள் குடும்பத்திலிருந்து மாதங்களாக பிரிந்துள்ளனர். சிலர் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை நேரில் காண முடியாமல் தவிக்கின்றனர். குடும்ப உறுப்பினர்களின் மரணம், உடல்நல பிரச்சனைகள், குடும்ப நிகழ்வுகள் போன்ற முக்கிய தருணங்களையும் அவர்கள் தவறவிட்டுள்ளனர். எதிர்பார்த்தபடி வீட்டிற்கு திரும்ப முடியாத நிலை அவர்களின் மனநிலையை மிகவும் பாதித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கப்பலின் தளபதி கேப்டன் டேவிட் ஸ்கரோசி இந்த நீட்டிப்பின் மன அழுத்தத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆயிரக்கணக்கான கடற்படையினரின் குடும்பங்களுக்கு எழுதிய கடிதத்தில் தானும் விரைவில் வீடு திரும்புவோம் என்று நம்பியிருந்ததாகவும் இந்த நீட்டிப்பு அனைவருக்கும் கடினமானதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது கப்பலில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட கடற்படையினர் பணியாற்றி வருகின்றனர். இந்த அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட கடற்படை பணிகள் மனித வளத்தை மட்டுமல்ல, தொழில்நுட்ப மற்றும் இயந்திர அமைப்புகளையும் பாதிக்கும். நீண்டகால பயன்பாட்டால் உபகரணங்கள் விரைவில் சேதமடைகின்றன. திட்டமிட்ட பராமரிப்பு பணிகள் தாமதமாகின்றன. இது முழு கடற்படை செயல்திறனையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. சமீப ஆண்டுகளில் நீண்டகால பணிச்சுமை காரணமாக அமெரிக்க கடற்படை விமானங்கள் மற்றும் உபகரண இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நீண்ட பயணத்தின் ஒரு சின்னமான ஆனால் கவனிக்கத்தக்க பிரச்சனை கூட வெளிப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள சுமார் 650 கழிப்பறைகளுக்கு சேவை செய்யும் கழிவுநீர் அமைப்பு தினமும் சராசரியாக ஒரு முறையாவது செயலிழக்கிறது. இது கடலில் பல மாதங்கள் தொடர்ந்து செயல்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட பராமரிப்பு சவால்களை காட்டுகிறது. அமெரிக்க அரசு இந்த வகையான நீண்டகால கடற்படை பணிகளை தேசிய பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய நிலைத்தன்மைக்கான நடவடிக்கைகள் என்று விளக்குகிறது. ஆனால் விமர்சகர்கள் கூறுவதாவது, இந்த பணிகள் பல நேரங்களில் அமெரிக்காவின் உலகளாவிய அரசியல் மற்றும் முக்கிய நலன்களை பாதுகாக்கும் முயற்சிகளாகவே செயல்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ராணுவ சக்தி பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரான் தேசத்தை கடைசி மூச்சு வரை பாதுகாப்போம். ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளது. ஈரான் ராணுவத்தில் முக்கிய தளபதி பகிரங்க அறிவிப்பு. மேற்கு ஆசியாவில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் தனது ராணுவ வலிமை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்பாட்டை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் ராணுவத்தின் மூத்த தளபதி ஆமீர் ஹத்தாமி நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடைசி மூச்சு வரை பாதுகாக்க ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்று வலியுறுத்தினார். இராணுவ கட்டளை மற்றும் ஸ்டாப் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வேகமாக மாறிவரும் உலக பாதுகாப்பு சூழலில் ராணுவத்தின் பங்கு முன்பை விட மிக முக்கியமானதாக மாறியுள்ளது என்றார். அவரது உரையில் ஈரானை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தற்போதைய அச்சுறுத்தல்கள் பாரம்பரிய போர் மட்டுமல்லாமல் ஹைபிரிட் போர் எனப்படும் பல்துறை அழுத்தங்களாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் அரசியல் அழுத்தம், பொருளாதார தடைகள், சமூக மற்றும் உளவியல் தாக்கங்கள், தகவல் போர், உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ அச்சுறுத்தல்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து ஒரு நாட்டை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகின்றன. இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள ராணுவ அதிகாரிகள் அறிவாற்றல், தந்திர சிந்தனை மற்றும் எதிரிகளின் உண்மையான நோக்கங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈரானின் எதிரிகள் தங்களை அழிக்க முடியாத சக்திகளாக காட்டிக் கொள்வதை ஹத்தாமி நிராகரித்தார். உலக வரலாற்றில் பல பெரிய ராணுவ சக்திகள் நீண்டகால போர்களில் சிக்கி பின்னர் தோல்வியடைந்துள்ளன என்பதை அவர் நினைவூட்டினார். குறிப்பாக வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போன்ற போர்கள் பெரிய சக்திகளுக்கு கூட ராணுவத்தின் வரம்புகள் இருப்பதை காட்டியதாக அவர் கூறினார். வெளிநாட்டு சக்திகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களுடன் ஒரு நாட்டில் நுழைந்தாலும் நீண்ட காலத்தில் அந்த உத்திகள் வெற்றி பெறாது என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டார். அதே நேரத்தில்
காலத்தில் மெதுவான அழிவு என்ற உத்தியை பற்றியும் அவர் எச்சரித்தார். பல்வேறு துறைகளில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஒரு நாட்டின் பொருளாதாரம், சமூக அமைப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மை படிப்படியாக பாதிக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றார். ஆனால் இத்தகைய முயற்சிகள் ஈரானின் தேசிய ஒற்றுமையை உடைக்க முடியாது என்றும் மக்கள் மற்றும் ராணுவத்தின் ஒற்றுமையே நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உரை வெளியாகும் நிலையில் மேற்கு ஆசியாவில் ராணுவ மற்றும் அரசியல் இயக்கங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தின் முக்கியமான பகுதிகளில் ராணுவ முன்னிலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதே நேரத்தில் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் டிசி இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் மையமாக அணுசக்தி திட்டம் மற்றும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் உள்ளன. விரைவில் அமெரிக்காவுடன் சாத்தியமான ஒப்பந்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர்.